வணக்கம், வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் சீமாத்துறை ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாருமே வந்து இணைஞ்சு கொடுத்துருக்கீங்க. நான் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பொதுவாகவே வந்து சீமாத்துறை அப்படின்னாலே இந்த படத்துடைய ஹீரோவை தான் குறிக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. அந்த ஹீரோவுடைய பர்டிகுலர் கேரக்டரை வந்து நீங்க பார்த்த பல மனிதர்கள்ல ஒருவரா உருவாக்கியிருக்கீங்களா? இல்லாட்டி அந்த ஒருவர் தான் இந்த சீமாத்துறையா? சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல மனிதர்கள்ட்ட இருக்க இந்த விஷயங்களை தான் இந்த ஒரு கேரக்டராக உருவாக்கியிருக்கோம். ஏன்னா பொதுவாகவே வந்து கிராமத்துலலாம் வந்து இந்த மாதிரி ரவுஸ் பண்ணிட்டு திரியிற எல்லாருமே சீமத்துறை தான். அப்படி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த சேட்டத்தனத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது மாதிரி உருவாக்கின கதாபாத்திரம் தான் அந்த சீமத்துறை. ஓகே, ஸோ அதில் நீங்களும் இன்க்ளூட் தானே? நீங்களும் அந்த சேட்டை பண்ணுற பையனில் ஒருத்தர் தானே? கண்டிப்பாக கதை எழுதுகிறேன், நான் தான் கதை எழுதுறேன்னா அப்புறம் நானும் ஒருத்தன் தான் இருப்பேன். கீதன், வாழ்த்துக்கள் கீதன். உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2.0 படத்தில் வந்து விவசாயம் பற்றி, பறவைகள் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கடைக்குட்டி சிங்கம் இந்த மாதிரி நிறைய படங்களை சொன்னாலும் நீங்கள் ஹீரோவாக நடித்த குறை ஒன்றும் இல்லை. இந்த படத்துல இருந்து தான் வந்து விவசாயம் பற்றி எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு நாட்டை வந்து நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கீங்க? இந்த டைட்டில் சொல்கிற மாதிரி சீமத்துறை அப்படின்னா ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா? அந்த அந்த கேரக்டருக்கு உண்டான எனர்ஜி தான் இந்த கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ரவுஸ் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, ஆனால் ஒரு கோவக்காரன், ஒரு மாதிரி ரவுடிசம் அந்த மாதிரி தப்பு நினச்சக்கூடாது. அவனோட வாழ்க்கையில் ஜாலியாக இருப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான், பண்ணுவான். நீங்கள் படம் பார்த்துருந்தா தெரியும், எவ்ரி சீக்வன்ஸில் அவனோட எனர்ஜி வந்து என்ன பண்ண போகிறானே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு டக்குன்னு எனர்ஜி மாறிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஹை எனர்ஜி கேரக்டர் தான். அண்ட் வர்ஷா, உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். 96 படம் பார்த்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க, சூப்பராக வந்து நடிச்சிருந்தீங்க. 96க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற உங்களுடைய படம் வந்து சீமத்துறை. இந்த படத்தில் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, யூடியூப்பில் வந்து உங்களுடைய டப் ஸ்மாஷ், அந்த டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. நிறைய பேர் வந்து பார்த்து அதை ரசிச்சிருக்காங்க, ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. அதனால் இப்போது எங்கள் ரசிகர்களுக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக ஒரு டப் ஸ்மாஷ் எங்களுக்காக. You and I are friends. You laugh, I laugh. You cry, I cry. You scream, I scream. If you jump off a bridge, come on, let's go. I'm gonna miss you, buddy. You and I are friends. எவ்வளோ எக்ஸ்பிரஷன் டக்குன்னு மாற்றிட்டே இருக்கீங்க வர்ஷா. நைஸ், நல்லா இருந்தது. கேட்டோடனே அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ப்ரோ, உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்குலாம் அள்ளு வரோம் ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்கிறீங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. சீமத்துறையில் என்ன ஒரு கேரக்டர் எங்களெல்லாம் திரும்பவும் பயப்படுத்திருக்கீங்களா, இல்லாட்டி எப்படி பண்ணியிருக்கீங்க? இந்த படத்துக்காக சீமத்துறைக்காக டேரக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னாங்க. நீங்கள் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, முக்கியமான கேரக்டர் அப்படின்னா, நான் என்னோடய இமேஜினேஷன் போச்சுன்னா மறுபடியும் இல்லைனா மறுபடியும் எதுவும் கத்தி எதுவும் கையில் கொடுத்துருவாங்களோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணேன். சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு 2 சீன் சொன்னாங்க. சொன்னப்பே டிசைட் பண்ணிட்டேன், இந்த படம் 100% நம்ம பண்ணுறோம், வேறு யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கால் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த 2 சீனில் உள்ள டெப்த்து எனக்கு ஃபுல் மூவியில் அவ்வளோ எஃபர்ட் இருக்கும், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் அப்படின்னேன். பட் அங்கே ஸ்பாட்டுக்கு போனோன்னே வந்து எனக்கு அது படம் போலே தெரியல. ஏதோ ஃபேமிலி போல் எல்லாருமே வந்து மருதுவாக அவர் அங்கே கையில் கட்டி சுற்றிட்டு போகல. நான் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படின்ட்டு நான் அப்படியே பேசுறது, மாப்பிள்ளை இந்த வர மாப்பிள்ளை அப்படி இங்கே சீன் போயிட்டுருக்கு மாப்பிள்ளை. படம் போலே தெரியாது. ஏன் அப்படி நாங்கள் அப்படியே கேஷுவலாக ஒரு எல்லாருக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, இதில் எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே படம் இப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லேயே தெரியுது. எல்லாருக்குமே வந்து இப்போ என் சீன்லாம் வந்து என்னை வில்லனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமெடி இதெல்லாம் இது பண்ணேன். பட் இந்த படத்தில் உள்ள கேரக்டரைசேஷன் வந்து இது நான் நடிச்சிருக்கேன். பட்டு இவர் தான் ஃபுல்லுமே அது ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கண்ணே. ஏன்னா அங்கே நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்டு ஒரு வாழ்வியல் அழகாக அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம தூக்கலாக பண்ணியிருந்தாலும் அது மிஸ் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, நான் அந்த மண்ணில் பிறந்தவன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இன்னும் இவங்கள விட அந்த மண்ணில் போன விஷயம் அந்த விஷயம் எல்லாமே பார்த்து வளர்ந்தவன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடாயிடுச்சு. என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எனக்கு வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் நானும் இருந்திருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வர்ஷா, எங்களுக்காக டப் ஸ்மாஷ் பண்ணீங்க. உங்கள் என்ன கேரக்டர் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க? உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள்.
இப்போ பண்ணதோட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ரொம்ப பாவமாக இருப்பா. பூர்ணின்னு என்னோட கேரக்டர் பேர். ஸோ ரொம்ப பாவமாக இருப்பா, ரொம்ப என்ன இன்னசென்ட்டாக இருப்பா அண்ட் ரொம்ப பயந்துட்டே இருப்பா. இப்போ ஏதாச்சும் பண்ண யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படி ஒரு கேரக்டர். ஸோ ஃபைன் சார், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தில் வந்து நீங்களும் இருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க சார்? சொல்லுங்கள். இந்த படத்தில் பாலுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ஹீரோனுடைய தாய்மாமன் கேரக்டர். கொஞ்சம் பயமுறுத்த மாதிரி இருக்கேன், பாசமாகவும் இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைக் பாசமாக இருக்க மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வில்லத்தனமாகவும் இருக்கணும் பொழுது அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நடிக்க முடிஞ்சுது? நடிக்க முடிஞ்சது எல்லாமே சந்தோஷம் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த பாட்டி வேறு ஒன்றும் இல்லை, நம்மளாம் எதுவுமே பண்ணல. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி நல்லாவே நடிப்பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் அவர் நல்ல நடிகர் தான். அவர் வந்து எங்ககிட்டயே அதிகமாக ஸ்பாட்லேயே நடிச்சிட்டு இருப்பாரு. நான் உள்ளே கேமராக்கு முன்னாடி நடிகன்னு சொன்னால் எங்ககிட்டயே வந்து நடிச்சிட்டு இருப்பார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய நடிகர் நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாதிரி சார், ஆக்சுவலாக நீங்கள் எப்படி சார் நடிக்க சொல்லி கொடுத்தே இப்படியே நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்வீங்களா, இல்லாட்டி உங்கள் ஸ்டைல் என்னவோ பண்ணுங்க, எனக்கு எது ஏற்ற இறக்க வேணுமோ நான் கேட்டுக்கிறேன்? அது தேவைப்பட்டால் மட்டும்தான். இப்போ நடிப்பு சொல்லி இப்போ நம்ம விஷயம் இந்த சுச்சுவேஷன் அந்த மூடை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணிடுறது. அப்போ அது விஷயத்த வந்து அவங்கள்ட்ட இந்த எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றபடி அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். தேவைப்பட்டான்னு இல்லை, ஃபஸ்ட்டே அவர் கிளியர் ஐடியா கொடுத்துருவார், இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம அதை மீறி போனோன்னா பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவர் உடனே இல்லை தலைவா, அவரும் தலைவான்னு தான் கூப்பிட்டுப்போம். சும்மா எங்களுக்குள்ள தலைவான்னு. ஸோ இதில் தலைவா அப்படி இல்லை இது இல்லை தலைவா, இப்படியே போயிடலாமேன்னு சொல்லுவார். ஸோ அவ்வளோ கிளாரிட்டி உள்ளதுனால நாங்கள் பிளைண்டாக அவரை ட்ரஸ்ட் பண்ணுவோம். அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாங்களாக புதுசாக ஏதாவது இங்கே கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இல்லை. அவர் சொல்கிறத கரெக்டாக பண்ணிட்டாலே எங்களுக்கு தெரியும் அது கரெக்டான மீட்டரில் இருக்கும்னு. ஸோ அதனால் அவர் நட்டிப்லையும் பின்னுவார். டேரக்டருக்கு என்னன்னு கேட்டிங்களா, சொல்லிக் கொடுக்கும் போதே அது வந்து இயல்பாக வர்றது. நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு நடிக்க சொன்னீங்களா, வரவே வராது. அது வந்து நான் வந்து பின்னாடி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு நடிப்பு வந்துடும். நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் ரெடி, நீங்கள் கேமரா ஆன் பண்ணுங்க, நான் அந்த கைகாலெலாம் உதறி காமிக்கிறேன். சரி, நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க வர்ஷா, அவருக்கு ஆக்டிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கீதன் அவங்களுக்கு. எந்த சீன் பண்ண போறீங்க? நீ கீதன் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் டைரக்ஷனு, அவங்க தான் இப்போ ஆர்டிஸ்ட். கம்ப்ளீட் மூவி நாங்கள் ஆக்ட் பண்ணோம் இல்லை சார், டைரக்ட் பண்ணாங்க. இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், சார் ஆக்ட் பண்ணுறேன். டன். ஓகே, என்ன பண்ண போறீங்க? இல்லை நீங்கள் என்ன கேரக்டர், டேரக்டர் நீங்கள் தானே டேரக்டர். நான் வர்ஷா சொல்றேன். ஆமாம் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் சொல்லுங்க என்ன பண்ணணுன்ட்டு. இப்போ சீன் என்னன்னா, ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணிட்டா, போயிட்டான். போயிட்டா வேற யார் கூடயோ போயிட்டான். ஓகே, ஓடி ஓடி போயிட்டா. இதெல்லாம் கட் பண்ணிடுறீங்களா இல்லையா? செம்ம சிச்சுவேஷன் சார். கேளுங்க. இது எந்த இந்த ரியாலிட்டிக்கு இது இல்லை, இது ரியல் இல்லை, ஜஸ்ட் ஒரு கல்பனை. ஓகே, கற்பனை. ஓகே, ஸோ ரொம்ப பிடிச்ச பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டா. அப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க என்னாச்சு. அப்போ நீங்கள் சொல்வீங்க, அப்படி ஃபஸ்ட்டு லோவாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படி சொல்கிறது, அப்படி கத்தி சொல்லுவீங்க. ஓகே, ரெடியா? கேமரா ரெடி. ஏதோ பழி வாங்குற மாதிரியே தெரியுது எனக்கு. சைலன்ஸ். ஓகே, கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஏய் மாப்பிள்ள, என்னாச்சுடா? அப்படி சொல்லுவேன். ரொம்ப எப்பயுமே என் கூடவே இருப்பாளா, திடீர்னு இல்லைன்னொன்னே மாதிரி பண்ணுது மாப்பிள்ள. போதும் பண்ணுதுன்றாப்ல. அவர் அழுதுட்டார், ஆக்சுவலி இன்வால்வ் ஆனாரு, அழுதுட்டாரு. நம்ம இருக்கிறது இதே ஃபீல்டு தான், நம்ம இது ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஃபீல்டு இது. அப்போ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் நான். சார், இந்த படத்தில் வந்து விஜய் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கே பாலச்சந்தர் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நடிகை அவங்க இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க சார்? விஜயம்மா வந்து எப்போயுமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறவங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்களா அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்க படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா, ஹீரோவோட அம்மா கேரக்டரு ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஊராக போயிட்டு கருவாடு விற்றுட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட் டைம் நான் கதை சொல்ல போகும்போதே அவங்க ஃபஸ்ட்டே கேட்டாங்க, என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபோனில் கேட்டுட்டு ஒரு ஹின்ஸ் கொடுப்பா, அது எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து கதை சொல்லலாம் அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்னும் போதே அவங்களுக்கு வந்து லைட்டாக சொல்ல ஆரம்பித்தேன். சரி ஓகே பண்ணி வாப்பா
வந்து கதை சொல்லு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதே நம்மளோட கேரக்டர் என்ன, அதில் எந்த 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 அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட போய் கதை சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் உங்கள் ஹீரோடைய மருதுவோடைய அம்மாவை அவங்க ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அவங்க வந்து ஊரில் போயிட்டு கருவாடு விற்கும்போதும் சரி, ஹீரோயின்ட்டு அவங்க ட்ராவல் பண்ணி பேசும்போது எமோஷ்னலாக பேசும்போதும் சரி, ஒரு இடத்துல பெரிய பஞ்சாயத்து சண்டை போடுற ஒரு மாதிரி அவங்கள வந்து என்னென்னா ஒரு ரொம்ப கோவக்காரியாக ரொம்ப வில்லித்தனமாலாம் நம்ம வந்து அந்த கேரக்டர்லாம் அவங்க காமிச்சிருப்பாங்க விஜயம்மாவை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஊருக்குள்ளெல்லாம் வந்து ஆம்பளையால் தானே சண்டியத்தனம் பண்ணியிருக்கீங்க, பொம்பளையால் சண்டியத்தனம் பண்ணி பார்த்ததில்ல, அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஒரு மாதிரி அவங்களாம் ரஃப் அண்ட் டஃபாக அந்த கேரக்டர்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் சார். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து இவர் சொல்லும்போது சொன்னார் எல்லாருக்குமே வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு உங்களுக்கும் டைரக்டருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நெடுநாள் நண்பர்களா? உங்களை இந்த படத்தில் அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு வில்லத்தனமாகவும் இல்லாமல் அந்த பாசக்கார பையனா மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த ஒரு கேரக்டரில். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி உங்களை அவர் வந்து பர்டிகுலராக தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்? சந்தோஷ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். ஒரு படம் மறையில் ஷூட் போய்க்கிருந்தது. அப்போ பார்த்தேன் நான் அவரை. ஒரு 4 நாள் தான் பழக்கம் எனக்கு. 4 நாள் பழக்கம். அதுக்கப்புறம் அவரும் நானும் ஃபோன் கனெக்ட் கூட பேசவே இல்லை. பேசாமல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணப்பல. அவர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி படம் பண்ண போகிறேங்க, உங்களோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னப்பல. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சிட்டு திரும்ப அப்புறம் 1 மாதம் கழித்து நீங்கள் நேராக வாங்க அப்படின்னாரு. நான் வந்து பார்த்தோன்னே அவர் ஃபுல்லாக ஆஃபீஸ் கூப்பிட்டு போனோடனே ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சாப்லனே அவர் பார்த்த உடனே ஃபோட்டோவில் இருக்கிற பையன் இவனும் வேறு மாதிரி இருக்காங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. இவர் பார்த்து அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாப்ல. அவர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. நான் ஊருக்கு போயிட்டு ஹேர்லாம் கட் பண்ணிட்டு தாடியெலாம் வளர்த்துட்டு திரும்ப போய் அடுத்த மாதம் போய் நின்னேன். அவர் ப்ரொடியூசர் பார்த்துட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குது, லுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாப்புல. அப்போ டைரக்டர் தான் கேட்டாப்புல, இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு ஓகே அப்படின்ட்டாப்புல. அவர் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே. கீதன் ஆக்சுவலி கீதனை பார்த்தா எப்படி தெரியுது வர்ஷா? இந்த சாக்லேட் பாய் அதுக்கப்புறம் எப்படி தெரியுதுன்னா ஏன் அப்படி ஒரு சிரிப்பு உங்களுக்கு? இந்த சாக்லேட் பாய் அந்த ரிச் பீப்புள் அண்ட் பணக்கார வீட்டு பையன் அந்த மாதிரி ஒரு லுக்கில் ஆமா ரொம்ப ஆரோகன்ட்டான ஆட்டிடியூடான ரொம்ப அப்பா அம்மா பேச்சு கேட்காத மாதிரி எல்லாம் எடுத்து விடுங்க. அந்த மாதிரி தெரியுதுன்னு கேட்டா அவங்க தோன்றதுல சொல்றாங்க. அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லு. அப்படி தெரியுது. ஆமா. ஆனா இந்த படத்துல வந்து பாக்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்ல. டோட்டலி அப்படியே ஒரு வில்லேஜ் பையன், இந்த ஊர் சைடுல சுத்திட்டு இருக்க பையன்ற மாதிரி அப்படியே மாறி இருக்கீங்க. யதார்த்தமா அப்படி இல்ல நீங்க. ஆனா இந்த படத்துல என்ன இப்ப நேர்ல நான் இப்படிதான் நினைச்சு போறேன். கம்ப்ளீட் ஆப்போசிட் படத்துல அந்த லுங்கி கட்டி இருக்க விதம் நீங்க வந்து ரொம்ப அதுல பழக்கமான ஒருத்தரா தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த சிட்டி டு வில்லேஜ் அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க என்னெல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ட்ரை பண்ணீங்க? இந்த படத்தை பொறுத்தவரையும் டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. நானும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கதை. ஒரு ஒன் ஸ்ட்ரெச்சில் கதை சொன்னோன்னே நான் ஓகே இந்த படத்தில் எப்படியாவது நம்ம நடிச்சிடணும்னு தான் யோசித்தேன். ஆனால் அவர்கிட்ட நான் ஒன்று தான் கேட்டேன், எனக்கு வந்து இந்த ஸ்லாங்கில் பேசணும், இதுக்கெலாம் கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் பக்காவாக பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் விடுங்கன்னாரு. அப்புறம் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் பேச நாங்களே ஒரு சில மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். இந்த டைலாக்ஸ் எல்லாம் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு லுங்கி யார் வேணாலும், இப்போ அதுக்கு முன்னாடி லுங்கி கட்ட தெரியாதுன்னு இல்லை, நம்ம அந்த ஊரில் இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் லுங்கி போட்டு அது பழக்கப்பட்டால் தானே வரும். ஸோ அதுக்கு லுங்கி கட்டி கம்ப்ளீட்டாக எப்போயுமே லுங்கியில் தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். மேஜராக அந்த மைண்ட் செட்குள்ளே போகிறதுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்குள்ளே போயிட்டோன்னே எல்லாமே சரியாக வந்துருச்சு. பொதுவாக ரொம்ப கோவப்படுறவங்க, கொஞ்சம் கரடு முரடான ஆண்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹிட்லர், அலெக்சாண்டர், நெப்போலியன், இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அந்த கோவத்தெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த காதல் தான். இந்த காதலை உங்களுடைய படத்தில் வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எப்படி ஷேர் பண்ணி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அந்த காதலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லை எதிர்த்தீங்களா? உங்களுடைய போர்ஷன் அந்த லெவலில் எப்படி இருந்தது? நீங்கள் மாமக்காரன் எப்படியோ ஒன் சைட் லவ் இருந்திருக்கோம், அந்த சம்மந்தமாக, இல்லாட்டி அவங்க லவ் பண்ணுறது பார்த்து எப்படியும் காண்ட இருப்பீங்க, அந்த சம்மந்தமாக விஷயங்கள் அண்ட் இசையை பற்றியும் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னது உண்மை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பெரிய சம்பவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் ஒரு அழகான காதல் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம இந்த படத்துலையும். ஏன்னா இந்த மாதிரி துருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர், ஒரு கிராமத்துக்குள்ளே அப்படி தெரிஞ்சுட்டு இருக்க ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த படத்தில் இருக்க டைலாக்கே இருக்குது, அவள் பார்க்குறதுல மட்டும் அழகுலடா,
பேசுனாலே அழகுதான்டா. அவள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவன் பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சி என் மனசில் இருக்க லவ்வை சொல்கிறேன்டா. இதுதான் படம். அப்போ இதுக்குள்ளே நம்ம காதலுக்கு வந்து எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த லவ் ஸ்டோரி பொறுத்தவரையும் இந்த கேரக்டர் மருது வந்து எப்படின்னா மனசில் இருக்க ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அவன் ஒன்றத்தையுமே ஹோல்ட் பேக் பண்ண மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இருக்கட்டும், அவன் லவ் பண்ணுற பூர்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஒன்றுனா 100ன்னு சொல்லுவான். அது எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக சொல்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ இவனை பொறுத்தவரை லவ்ன்றது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அது இருந்தால் உலகமே அவனுக்கு பிரைட்டாக தான் தெரியும். அவனுக்கு வந்து இந்த பிரித்து பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்கு. லவ் பண்ணலாம், ஏன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் லவ் பண்ணக்கூடாதா, உன்னையும் நானும் தானே லவ் பண்ணுறோம் அப்படின்னு. அவனை பொறுத்தவரை லவ்ன்றது அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் லவ் பண்ணுற ஒரு ஆள் தான். அவங்க கேரக்டர் எப்படி அவுட் அண்ட் அவுட் வாட் எவர் ஹி ஃபீல்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்களோ, மை கேரக்டர் கம்ப்ளீட் ஆப்போசிட். என்ன நினச்சாலும் சொல்ல மாட்டான். லைக் மீனிங் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னாலும் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப மேபி மைண்டில் இருக்கும், ஆனால் சொல்லிக்க மாட்டேன். அண்ட் எப்போவுமே யோசிப்பா, இப்போது மருது அம்மா என்ன நினைப்பாங்க, ஏன் அப்பா என்ன நினைப்பாங்க, என் ஃபேமிலி எப்படி நினைப்பாங்க, என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க தெரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். ஆனால் அதுதான். ஸோ சார் ஹி ஹேட் ப்ரிப்பேர்ட் அஸ், நீ பூர்ணி நீ மருது அப்படி தான் இருக்கும். பட் ஷூட் முடிஞ்ச உடனே நமக்கு ரொம்ப என்ன சிறப்பாக இருக்கும். பிகாஸ் ஆமாம், வி ஷேர் திஸ் டாம் அண்ட் ஜெரி மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி வி ஷேர். அப்போது இப்படி ஒரு ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணணும் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். பட் அதில் இன்வால்வ் ஆனதும் இட் வுட் பி வெரி நைஸ். பிகாஸ் அண்ட் நம்ம மூடும் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் சார் டோட்டலி இப்போ ஒரு சாங் சீக்வென்ஸ், ஐ மீன் ஒரு லவ் சீன் ஷூட் பண்ண போகிறோன்னா அது ஒரு சாங் இருக்குது, அது ஃபுல் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டே டில் தி எண்ட் போயிட்டே இருக்கும் அந்த சாங். அப்படி தான். ஸோ இப்போ ஒரு சேட் சீனுன்னா அப்படி தான் ஒரு சேட் சாங் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு என்வாயன்மெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், லவ்வில் எப்படி நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா அந்த படத்தில்? நான் லவ்லலாம் பண்ணல. சரி, நான் சொல்லி ஆகணும். ஒரு நண்பனா வந்து எனக்கு வந்து ஒரு நண்பனானா தாய்க்கு நிகர் தான் ஒரு நண்பன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தாய் வந்து ஒரு 10 மாதம் கஷ்டப்பட்டு பிள்ளைய வயிற்றில் சுமந்து அதுக்கப்புறம் பெற்று வளர்க்குறது ஒரு விஷயம் போல், நண்பன் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அவனோட நண்பனோட இது போகிறது, அவன் தூது விடுறது, இருக்கானா இல்லையா, ஓகே ஆச்சா, அந்த பொண்ணு பார்த்துச்சா, அவன் வீட்டில் எதுவும் பிரச்சனையா, இவன் வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி. அம்மாவது 10 மாதம் சுமப்பாங்க, இவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த நண்பன் வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது அதுக்கப்புறமும் கூப்பிடுவாங்க. ஸோ வந்து அதான் நண்பனோட ஒர்க்கு நிறைய பண்ணோம். அப்போ உங்களுக்கு இந்த படத்துல இருக்க காதல்ல பெரும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. ஓகே டன். உங்களுக்கு எந்த பொசிஷனும் இல்லை? எனக்கு இல்லை, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத விஷயம். ஓ, நீங்களும் இன்வால்வ் இருக்கீங்க. சூப்பர் சார். மியூசிக் டைரக்டர் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னும் பொழுது அவர் யோசிச்சு வச்சிருப்பார் இல்லையா, என்னுடைய இசை நான் இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும் ஃபீச்சர் ஃபிலிம்காகன்ட்டு. நீங்களும் உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. எப்படி சிங்க் ஆச்சு உங்களுக்கும் அவருக்கும்? இல்லை, மியூசிக் டைரக்டர் வந்து ஜோஸ் ஃப்ராங்க்லின். அவர் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ அதுலேருந்து 2 பேருக்கும் நல்ல ஒரு வேவ்லேருந்து இருந்ததுனால நான் படம் பண்ண போகிறேன்னு வந்து அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசணும், கதையை பற்றியே டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. என்ன காரணம், அந்த நேட்டிவிட்டி நமக்கு வருமா? ஏன்னா இப்போ நம்ம சிட்டி ஒரு ஹாரர் மூவி பண்ணலாம், எல்லாம் பண்ண நம்ம ஒரு நேட்டிவிட்டி ஒரு வட்டார வழக்குக்குள்ளே உள்ளர நுழையிறோம். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியணும் உள்ளர. அப்போ அது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த விஷயத்தில் ரொம்ப பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. நீங்கள் பாட்டு கேட்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களும் உள்ளர கலந்து கொண்டு வந்துட்டாப்புல, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உள்ளர கொண்டு வந்தாப்புல. அது மாதிரி ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸ் இருந்தது, ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு எமோஷனலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாப்புல. ஃபைன் சார். அண்ட் உங்கள் கூட சேர்ந்து நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் பற்றிலாம் சொல்லுங்களேன். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக நண்பனா மாகி, அப்புறம் எங்கள் அம்மாவா விஜயம்மா நடிச்சிருக்காங்க. அப்புறமா கயல் வின்சென்ட் இருக்கார் இல்லையா, அவரும் என் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ மேஜர் போர்ஷன்ஸ் வந்து எங்கள் 3 பேருக்குள்ளே இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மாவோட இருக்கும். அப்புறம் பூர்ணியோட தான் என்னோட கேரக்டர் ட்ராவல் பண்ணும் மோஸ்ட்டாக. சுரேஷ் ஆதேஷ் அண்ணா இருக்காரு,
அப்புறம் நிரஞ்சன் ஒரு பையன். அந்த பையனை பற்றி சொல்லணுன்னா இவரெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் இவர் குளிக்கவே விடாதீங்க அப்படின்ட்டாரு. ஏன் சார்? நிரஞ்சன் ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் குளிக்கவே இல்லை. சரி, அந்த பையனை ஏன் 15 நாள் குளிக்க வேணாம்னு சொன்னீங்க? அவர் வருவான், மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது, வருவான், வந்த உடனே வைக்கப்படுப்பு இருக்கும், அள்ளுவான், மண்டையில் கொட்டுவான், கீழே படுத்து உருளுவான், அதுதான் அவனுக்கு மேக்கப்பு. அந்த அளவுக்குலாம் கொடுமைப்படுத்தலைங்க. ஏங்க நீங்க கொடுமைப்படுத்தலைங்க, அவனை தான் கதாபாத்திரமா மாறுறாரு சார் இல்ல அவரு. ஆக்சுவலி Makeup okay வேணாம் கேரக்டருங்கிறதுனால அப்படிங்க. வந்து character. அந்த பையன் வந்து நிரஞ்சன் சொல்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அவர். இந்த படத்தில் வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டராக ஹீரோயின் கூடவே வந்து ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர். அவருங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையன். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அந்த மாடை குளிப்பாட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அழுக்கு பையனாக தெரியணும் தான் எனக்கு. அவனுக்கு ஏன்னா காலையில் ஷார்ட் நாக்கில் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து ரெடியாக இருப்பான். அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். நான் கதை சொல்லும்போதே சொல்லிட்டேன், தம்பி உனக்கு மேக்கப்பே கிடையாது, உனக்கு வந்து நீ குளிக்கவே கூடாது. இனிமே நீ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 15 ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் குளிக்காத, கொஞ்சம் நல்லா டல்லாகும், கருப்பாக ஒரு மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் வரும்போதே தெரிஞ்சு. சரி ஓகேட்டா, நான் பையன் குளிக்கல ஒன்றும் பண்ணல. சரி ஆனால் மேக்கப்னா அப்படின்னு கேட்டான். சரி காமிச்சேன், நான் போய் பார்ப்பா அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் வந்து மாட்டுக்கொட்டாயில் கூட்டுறது, ஏன்னா அந்த வேலை தான் செய்ய போகிறாப்புல ஷார்ட்டு. அப்போ அதெல்லாம் வந்து உடம்புல ஒட்டியிருக்கணும். அப்படின்னா நீ போய் படுத்துருப்பா, அதில் படுத்து உருண்டு எந்திரிச்சு வா, அதான்ப்பா மேக்கப் அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தாப்புல, ரொம்ப டெடிகேஷன் இருந்தாப்புல, நல்ல ப்ரூவ் பண்ணாப்புல. கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அவர் சொல்கிற மாதிரி உண்மை தான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழுத்தம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அதனால ஸோ நேட்டிவிட்டியோட அண்ட் மக்களுடைய வாழ்வியலை வந்து ஒரு கதையில் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கூட அந்த டோன் வந்து சேஞ்ச் ஆகிடாமல் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சதை அப்படியே படம் பிடிச்சி காமிக்கணும் வந்து கேமராமேனுக்கு, அவரால் தான் அது முடியும். ஸோ இந்த படத்தில் யார் வந்து கேமராமேன், அவருடைய ஒர்க் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், கிட்டத்தட்ட அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் திருஞான சம்பந்தம் கேமராமேனா. அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கதை ஆரம்பித்ததுலேருந்து, நான் ஸ்கிரிப்ட்னு ஆரம்பித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி கூடவே இருந்தார். கூடவே இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு லொக்கேஷன் பார்க்க போகும்போதும் சரி, எல்லாமே அங்கே ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிட்டோம். எப்படி பண்ண போகிறோங்கிறதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப பயங்கர சப்போர்ட்டாக இருந்துச்சு அங்கே. ஏன்னா ஒரு வில்லேஜ் மூவி அப்படிங்கிறத ரொம்ப இப்போ கொஞ்சம் மேஜிக்காக எதுவும் காமிச்சிடக்கூடாது, பேக்ரவுண்ட் அப்படி லைட்டை கொளுத்தி விட்டு அங்கிட்டு வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே இருக்க, ஒரு லைவ் யதார்த்தம் இருக்கணும். ஒரு ஈவினிங் ஷாட்னா இப்படி தான் இருக்கணும், அந்த ஃபேஸில் அந்த மூடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக கிளியராக நாங்கள் பண்ணதுனால அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம் அதில். அவ்வளோதான். உங்கள் 2 பேருக்கும் எமோஷன் சீன்ஸ் ஏதாவது இருந்ததா இந்த படத்தில்? ஏன்னா லவ் இருக்குது அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கிற பையன், கொஞ்சம் கலாட்டா பண்ணுற பையன், அதெல்லாம் தாண்டி எமோஷன்ஸ் என்ன நேட்டிவிட்டியில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருக்கா? ஆக்சுவலாக இது எமோஷன்னா எப்படி வெறும் அழுவுறதோ அப்படி எக்ஸ்ட்ரீம், எந்த எமோஷன் எக்ஸ்ட்ரீம் போனாலுமே அது எமோஷன்ஸ் தான் இல்லையா? இந்த படத்தில் எனக்கு இந்த கேரக்டராக வந்து ஒரு சந்தோஷத்தோட உச்சத்துக்கும் போவான், ஒரு துக்கத்தோட உச்சத்துக்கும் போவான், ஒரு ஃபிசிக்கல் பெயின் அதோட உச்சத்துக்கும் போவான். ஸோ மிக்ஸ்டாக எல்லா எமோஷன்ஸும் அதில் இருக்குது. சூப்பர். ஸோ ஆக்சுவலி நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னா அதான் முன்னாடிலேருந்தே பார்க்கும் பொழுது கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல கதைகளாக இருக்குது அப்படின்னு பார்த்து வந்து நடிக்கிறீங்க நீங்கள். அண்ட் அடுத்ததாக அனிருத்துடைய இசையில் வந்து நீங்கள் நடிச்சிட்டும் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் அதுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் போக நிறைய படங்களில் ஒவ்வொரு விஷயங்களில் கமிட் ஆகி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகட்டும். சீமத்துறையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே. திரும்பவும் உங்கள் டீம் எல்லாரும் இணைஞ்சு மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள கதையை வந்து எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ so much for this wonderful meeting.